வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா MS கேட் vs SS கேட். இந்த ரெண்டு டைப் ஆஃப் மெட்டீரியலில் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் உங்கள் வீட்டுக்கு போட்டால் சூட்டபிளாக இருக்கும், எது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும், எது லைஃப் லாங் டியூரபிலிட்டி வரும், மெயின்டெனன்ஸ் எது கம்மியாக இருக்கும், இந்தமாரி நிறைய சந்தேகங்களும் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கலாம். இதை பற்றி நான் பேசுகிறத விட டேரெக்டாக நம்ம ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஃபேப்ரிகேட்டரை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்க பேர் என்ன? கருணாகரன். நீங்க எத்தனை வருஷமா ஃபேப்ரிகேஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்க? 2003 இருக்கேன். 2003 இருக்கீங்க. இப்ப மக்களுக்குலாம் ஒரு சந்தேகம்ண்ணே, MS கேட் பெஸ்ட்டா இல்ல SS மெட்டீரியல் பெஸ்ட்டா அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க எது சஜஸ்ட் பண்ணுவீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? நான் SS தான் சஜஸ்ட் பண்ணுவேன். SS தான் சஜஸ்ட் பண்ணுவீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? SS ஏன்னா உங்களுக்கு துரு பிடிக்காது. துரு பிடிக்காது. MS ஏன் பெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க தண்ணி இருக்க இடத்துல யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ண முடியாது. ஓகே. எது அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கும், நல்ல குவாலிட்டியாவும் இருக்கும்? எந்த கேட் அது? குவாலிட்டியா வேணும்னு சொன்னா உங்களுக்கு SSல தான் பண்ணணும். இல்ல ரேட்டு உங்களுக்கு ரேட்டுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா நீங்க MSல தான் பண்ணி ஆகணும். MS தான் பண்ணி ஆகணும். MS பண்றோம், சரி, அது எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? எப்படி மெயின்டைன் பண்ணா MS நீங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி பெயிண்ட் அடிச்சீங்கன்னா MS நல்லா தான் இருக்கும். ஓகே. MS ஓகே தான். MS வந்து அப்படின்னு இல்லை, MS பண்ணலாம். ஆனா மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நீங்க மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ் பண்ணாதான் எந்த மாதிரி கோட்டிங் கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணே? நீங்க ரப்பர் கோட்டிங் கொடுத்தீங்கன்னா இப்போ இது வந்து இல்லையா, ரப்பர் பெயிண்ட் வருது. இப்போ அந்த மாதிரி பெயிண்டிங் அடிச்சிங்கன்னா தண்ணி படாத இடத்துல, சோப்பு தண்ணி படாத இடத்துல நீங்கள் MS யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே. ஓகே. நீங்கள் தண்ணி படுற இடத்துல நீங்கள் வெளியே வைக்கிறோம், இந்த மாதிரி வெயிலில் வைக்கிறோம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் SS யூஸ் பண்ணலாம். ஓகே. SSங்கிறது நீண்ட நாள் வரும், நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும், ஆனால் காஸ்ட் கொஞ்சம் ஹையாக இருக்கும். ஆமாம், பெயிண்டிங் வராது, எதுவுமே இருக்காது. நீங்கள் வாழலைங்க எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணி அது பாலிஷ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. இப்போ ஒரு மாடர்ன் டிசைன் கொண்டு வரணும், ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொண்டு வரணும் அப்படின்னு டிசைன்லாம் எதிர்பார்ப்பாங்க. அந்த மாதிரி கேட்ஸுக்கு நீங்கள் எந்த மெட்டீரியல்? MS தான். MS சஜஸ்ட் பண்ணுவீங்க? MS கண்டிப்பாக போயிடும். கண்டிப்பாக அதுதான் நீங்கள் கேட்குற மாடல் பண்ண முடியும். நீங்கள் கேட்குற மாதிரி என்ன வேணாலும் டிசைன் வளைக்கலாம். கையில் மேனுவலாக கையில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணணும்னு வைக்கணும்னு சொன்னீங்கன்னா MS தான். SSல பண்ண முடியாது. SS பண்ண முடியாது. ஆடான இருக்கும் மெட்டீரியல். ஓகே. இப்போ ஷார்ட்டாக சொல்லுங்கள், MS எதுக்கு கரெக்டாக இருக்கும், SS எதுக்கு கரெக்டாக இருக்கும்? ஆனால் நீங்கள் SS தான் அதிகமாக சஜஸ்ட் பண்ணுறீங்க. எந்த இடத்துல MS யூஸ் பண்ணலாம், எந்த இடத்துல SS யூஸ் பண்ணலாம்? பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்கும். பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட்டில் நம்ம வந்து வெளியே கேட்டுக்கு சொன்னால் நீங்கள் MI யூஸ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தண்ணி படாமல், சோப்பு படாத இடம், சோப்பு தண்ணி படாமல் தண்ணி படாத இடத்துல நீங்கள் தாராளமாக MI யூஸ் பண்ணலாம். ஓகே. துரு பிடிக்காது. இப்போ நாமளே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வேலைக்கு கூப்பிட்றாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு கீழே பாட்டை மட்டும் துரு பிடிச்சிடும். ஓகே. MSல நிறைய பேருக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10,000 செலவு பண்ணுறாங்க. நீங்கள் SS பண்ணிங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. ஓகே, புரியுது. இப்போ நிறைய ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா பாட்டை மட்டும் துரு பிடிச்சி ஓட்டிடும் MS. இப்போ SSல வந்து அந்த ஹிஞ்சஸோ அந்த வீல்ஸோ எந்த துரு பிடிக்காதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். எதுவுமே துரு பிடிக்காது. அதே மாதிரி வெயிட்டும் வந்து கம்மியாக இருக்கும். வெயிட் லெஸ்ஸாக இருக்கும். ஓகே, புரியுது. வயசானவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பாக. ஓகே. வணக்கம்ண்ணா, உங்க பேர் என்ன? ராம்குமார் சார். நீங்க எத்தனை வருஷமா ஃபேப்ரிகேஷன்ல இருக்கீங்க? 28 இயர்ஸ். 28 இயர்ஸா இருக்கீங்க. இப்ப மக்களுக்கு வந்து ஒரு சந்தேகம்னா, எந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் போட்டா கேட் நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நீங்க என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் போட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. லோ பட்ஜெட் குவாலிட்டினா MS போய்க்கலாம் சார். பெஸ்ட் ரொம்ப லைஃப் வரணும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு போய்க்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் போடலாம். ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டா என்ன மெட்டீரியல் போலாம்? சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்மளுக்கு MS தான் சார். மெயின்டெனன்ஸோட சேர்த்து நம்மளுக்கு ஆனால் மெயின்டெனன்ஸ் வரும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ஃப்ரீ. 10-15 வருஷத்துக்கு நம்ம எந்த மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் MSல போனீங்கன்னா 2 வருஷத்தோட மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நம்மளுக்கு ரேட் வந்து உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே இருக்கும். அப்போ இந்த ரெண்டு மெட்டீரியல் எது குவாலிட்டியாக இருக்கும்? ரெண்டுமே குவாலிட்டி இருக்கும் சார். ஆனால் SSக்கு போயிடலாம் எனக்கு தெரிஞ்சு. குவாலிட்டி இருக்காதுன்னு சொல்லுங்க. குவாலிட்டி இருக்கும் சார். அது வந்து நம்ம 2 வருஷத்தோட மெயின்டெனன்ஸ் பண்ணணும். நீங்கள் SSக்கு போட்டீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது, ஃப்ரீயாக வந்துடும் மெயின்டெனன்ஸ். ஓகே. எது லைஃப் லாங் டியூரபிலிட்டி இருக்கும், நீண்ட நாள் உழைக்கும்? நீண்ட நாள்னா நம்ம MSம் உழைக்கும், SSம் உழைக்கும் சார். நம்ம SSல வந்து போயிட்டோம்னா அது வந்து மெயின்டெனன்ஸ் கிடையாது, சீக்கிரம் ரெஸ்ட் ஆகாது. ஆனால் MSஐ பற்றி நம்ம மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும், பெயிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, ஆஃப்டர் 3 இயர்ஸ் ஒரு தடவை நம்ம பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கணும். ஆனால் SSஐ பொறுத்த வரைக்கும் அந்த மெயின்டெனன்ஸ் நம்மளுக்கு கிடையாது. சரி, அப்போ MS SSன்னு ரெண்டு சொல்றீங்க. எந்த டைப் ஆஃப் MS எந்த மாதிரி வீடுங்களுக்கு கரெக்டாக இருக்கும், SS வந்து எந்த மாதிரி வீடுங்களுக்கு கரெக்டாக இருக்கும்? ஒரு சில பேர் SS விரும்ப மாட்டாங்க, ப்ரொஃபஷனல் லுக்கு மட்டும் கேட்பாங்க. அவங்களுக்கு நம்ம MS தான் சஜஸ்ட் பண்ணுறது. மற்றபடி SSன்றப்ப அவங்க குவாலிட்டி நம்ம மெயின்டெனன்ஸ் கிடையாது, வேணாம் நம்மளுக்கு, நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே இருக்கணும் மெயின்டெனன்ஸ்ன்றப்ப அவங்க SSக்கு போயிடுவாங்க. அது கஸ்டமர் ஸ்கோப். நம்ம எதுவும் அவங்கள்ட்ட அவங்க என்ன சூஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணிக்க. வணக்கம்ண்ணே. வணக்கம் சார். உங்கள் பேர் என்ன? மணி சார். நீங்கள் எத்தனை வருஷமா இங்கே ஃபேப்ரிகேஷனில் இருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமா இருக்கேன் சார். 30 வருஷமா ஃபேப்ரிகேஷனில் இருக்கீங்க? ஆமாம் சார். நீங்கள் என்ன மாதிரி கேட்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க? SS வெல்டிங், SS, MS, ஸ்டீலு எல்லாமே பண்ணுறோம். எல்லா டைப் ஆஃப் கேட்டும் பண்ணுவீங்க? எல்லாம் பண்ணுறோம். சரிங்கண்ணா, மக்களுக்குலாம் ஒரு சந்தேகம். சரி, MS கேட் நல்லா இருக்குமா இல்லை SS கேட் நல்லா இருக்குமா, எது சீப்பாக இருக்கும், எது பெஸ்ட்டாக இருக்கும், அதே போல் எது நீண்ட நாள் உழைக்கும் அப்படிலாம் கேட்குறாங்க. நீங்கள்
எந்த கேட்டை உங்க எக்ஸ்பீரியன்ஸை சஜஸ்ட் பண்ணுவீங்க? எஸ்எஸ் கேட் தான் சார் உங்களுக்கு நல்ல லாங் லைஃப் 50 வருஷத்துக்கு வேலை இருக்கும். எம்எஸ் கேட் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் தான் இருக்கும். ஓகே. அது எம்எஸ் கேட் வந்து உப்பு தண்ணி இருக்கிற இடத்துல இருந்து சரி நல்லா இருக்காது. கடல் ஏரியா இருக்கிறது வந்து எஸ்எஸ் வந்து நல்ல லாங் லைஃப் இருக்கும் சார். ஓகே. அப்போ நீங்கள் எம்எஸ் பேஸ்டுன்னு சொல்கிறீங்களா? ஆமாம், எம்எஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சார். மெயின்டைன் பண்ணிட்டு எந்த மாதிரி மெயின்டைன் பண்ணலாம்? வருஷத்துக்கு ஒரு வட்டம் பெயிண்டிங் பண்ணணும். அது எஸ்எஸ் பண்ணோம்னாக்க ஒரு தடவை யூஸ் பண்ணோம்னாக்க அது லாங் லைஃபுக்கு வேறு கை வைக்க தேவையில்லை சார். ஆனால் மக்கள் அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக இருக்குன்னு யோசிக்கிறாங்க. காசு அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் இல்லை, அதுக்கு தகுந்து வந்துக்கிட்டே இருக்கும்ல சார். ஒரு தடவை ஒரு யூஸ் பண்ணிட்டீங்களாக்க மறு தடவை கை வைக்க தேவையில்லை. எம்எஸ்ன்றதாக்க வருஷத்துக்கு ஒரு வட்டம் நீங்கள் பெயிண்ட் பண்ணி கண்டிப்பாக பெயிண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். பெயிண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓகே. அது துரு பிடிக்கும், திருப்பி பெயிண்ட் அடிக்கும். அதெல்லாம் வந்து எம்எஸ் கேட் வந்து இப்போ யாரும் விரும்பல, எல்லாம் எஸ்எஸ் கேட் தான் விரும்புகிறாங்க. எல்லாருமே எஸ்எஸ் தான் போயிட்டு இருக்கு. ஆமாம், எஸ்எஸ் தான் விரும்புகிறாங்க. வணக்கம்ண்ணா, உங்கள் பேர் என்ன? பாலா. நீங்கள் எத்தனை வருஷமா ஃபேப்ரிகேஷன் ஃபீல்டில் இருக்கீங்க? ஒரு 10 வருஷம் இருப்பேன். ஓகே. மக்களுக்குலாம் ஒரு சந்தேகம்ண்ணே, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும்னு யோசிக்கிறாங்க. எம்எஸ் பெஸ்ட்டா, எஸ்எஸ் பெஸ்ட்டா, இதுமாரி பல கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? எம்எஸ்னாக்கா மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும். எஸ்எஸ்னாக்கா மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கும். ஆனால் எஸ்எஸ்னால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், கொஞ்சம் ராயலாக நல்லாயிருக்கும். ஓகே. எம்எஸ்னாக்கா அடிக்கடி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு துரு பிடிக்கும், மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எது துரு பிடிக்குன்னு சொல்கிறீங்க? எம்எஸ் துரு பிடிக்குன்னு சொல்கிறீங்க. எஸ்எஸ்னா துரு பிடிக்காது. அப்போ எது பெஸ்ட்டாக இருக்கும்ண்ணா? சீப் அண்ட் பெஸ்ட்டா? சீப் அண்ட் பெஸ்ட்டானாக்கா எம்எஸ் இருக்கும். ஆனால் எஸ்எஸ்னால் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும், ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். குவாலிட்டி எப்படி இருக்கும்? குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை, என் அனுபவத்தில் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும். ஆனால் கேட்டு போடும்போது பார்வைக்கு நல்லா இருக்கிறது எஸ்எஸ் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா ஒரு லுக்காகவும் இருக்கும். அது எப்படி லைஃப் லாங் டூரபிலிட்டி நல்லா இருக்குமா? நல்லா நீண்ட காலம் உழைக்குமா கேட்டு? என்ன கேட்டு உழைக்கும்? எந்த மீட்டர் நல்லா உழைக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எஸ்எஸும் வரும், எம்எஸும் வரும். எம்எஸும் நல்லா வருங்களா? சரி. வணக்கம்ண்ணே, உங்கள் பேர்? என் பேர் முரளி. முரளி, நீங்கள் எத்தனை வருஷமாக ஃபேப்ரிகேஷனில் இருக்கீங்க? நான் 2008 இருந்து இருக்கேன். 2008 இருந்து இருக்கீங்க. என்ன மாதிரி டைப் ஆஃப் கேட்ஸ்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க? நான் ஒன்லி எஸ்எஸ் மட்டும்தான். நாங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட் மட்டும்தான். ஓகே. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஹேண்ட் ரெயில், அது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் மட்டும்தான் பண்ணியிருக்கோம். ஓகே. மக்களுக்குலாம் ஒரு சந்தேகண்ணே, எம்எஸ் கேட் பெஸ்ட்டா இல்லை எஸ்எஸ் கேட் பெஸ்ட்டா, எது நல்லா இருக்கும் அப்படின்னு ரொம்ப சந்தேகப்படுறேன். என்ன கேட்டால் எஸ்எஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா எஸ்எஸ் வந்து துரு பிடிக்காது, லைஃப் லாங் வரும். ஓகே. ப்ளஸ் வந்து ரெஸ்ட் ஆகவே வாய்ப்பே இல்லை. அது ஏன் எம்எஸ் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் எம்எஸ் விட அதிகமாக இருக்கும். ஓகே. பட் ஆனால் எஸ்எஸ் வந்து துருவே இருக்காது. அதில் நிக்கல், குரோமியம் இருக்கிறதுனால அது சுத்தமாக துரு பிடிக்காது. இப்போ நிறைய டிசைன்லாம் கொண்டு வர முடியுமா எஸ்எஸ்ல? இல்லை, எம்எஸ்ல கொண்டு வர முடியும், எஸ்எஸ்ல கொண்டு வர முடியாது. ஓகே. எம்எஸ்ல ஏன்னா அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அது லைட்ராலிக் ப்ரெஷரு அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணலாம். இதில் ஆனால் அது மாதிரி பண்ண முடியாது. ஓகே. எது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீண்ணே? மெயின்டெனன்ஸ் எஸ்எஸ் கேட்னா மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஓகே. எம்எஸ் கேட் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பெயிண்டிங் அது மாதிரி பண்ணணும். ஓகே. இப்போ மக்கள் வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு மினிமல் பட்ஜெட்டில் ஒரு கேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் எது சஜஸ்ட் பண்ணுவீங்க? மினிமல் பட்ஜெட்னா எம்எஸ் தான் போகணும். ஓகே. எம்எஸ்ல போயிடலாம். ஆனால் மெயின்டெனன்ஸ் எப்படி? மெயின்டெனன்ஸ் வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு ஒரு தடவை பெயிண்டிங் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணால் ஒன்றுமே ஆகாது. ஒன்றும் ஆகாது. ஓகே. அப்போ துரு பிடிக்காமல் இருக்கும்னா எஸ்எஸ் போயிடலாம். ஆனால் கொஞ்சம் பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எதிர்பார்த்தா எம்எஸ் போகணும். ஆனால் பெயிண்ட் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். என்ன மக்களே, வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஃபேப்ரிகேட்டர்ஸ் ரிவ்யூலாம் கேட்டிருப்பீங்க. எம்எஸ்ஸா இல்லை எஸ்எஸ்ஸா, என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல் போடலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்குன்னு நம்புறேன். மேற்கொண்டு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா உடனே ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நாங்கள் சில்லர் விஸ்தா என்ட்ரன்ஸ் ஆட்டோமேஷன் கம்பெனி. நாங்கள் கேட் வித் ஆட்டோமேஷன் சேர்த்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் வீட்டுக்கே ஃப்ரீ சைட் விசிட் பார்த்து பெஸ்ட்டு சொல்யூஷன் தருவோம். இதே போல் மேற்கொண்டு உங்களுக்கு கேட் ஆட்டோமேஷன் பற்றியான சந்தேகங்களுக்கும் கேட் மெட்டீரியல்ஸ்க்கான சந்தேகங்களுக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேற்கொண்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.